Hi friends, this video is sponsored by SBO School of Business Organization Private Limited. ஸோ பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காவை நல்லா துருகிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நல்லா ஒரு 2 மூடி தேங்காயும் நல்லா திருகிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, சின்ன சின்ன பூண்டுங்கிறதுனால ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதை நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். ரெண்டு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த வரமிளகா லைட்டாக கலர் மாறி வரணும், அது வரைக்கும் மட்டும் வறுத்து விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் கூட வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் நமக்கு சாதம் இதை கூட சேர்த்துடலாம். நல்லா சாதம் நம்ம ரைஸ் இந்த மாதிரி கிளறும் போது நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாதம் நல்லா உடையாமல் நல்லா அடிப்பகுதியிலேருந்து மேலே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
கொத்தமல்லி தழை ஃப்ளேவரோட க்ரீன் கோகோனட் ரைஸ் வந்து ரெடி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இதுக்கு சைடிஷ் வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்டில் செஞ்சது, அதனால் நான் தண்ணியில் ஊற வைக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ தான் செஞ்சேன், அதனால் நான் டைரெக்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பன்னீர் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து சில்லி மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலா வந்து எல்லா பன்னீர்லையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்படி சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தத்துலேயே ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் தண்ணி. இன்னும் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுறலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மேலே கோட்டாக இருக்க மசாலா மட்டும் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ போட்டுட்டு உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஃப்ரையை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் ஃப்ரையை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக, நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
மீதி இருக்க பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது க்ரீன் ஃப்ளேவரில் க்ரீன் கோகனட் ரைஸும் பன்னீர் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரீன் கோகனட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.